ஷாருக் பாய் அட்லியை தூக்கிட்டு வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் படமா கொடுத்துட்டு இல்லையில உன்னை என்ன சும்மா விட மாட்டேயா. நானா தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து அவருக்கே குருவான ஏஆர் முருகதாஸை கூட்டிட்டு வந்து ஒரு படம் பண்ணி உன்னை விட 1500 கோடி பட்ஜெட்ல 1500 கோடி வசூல் பண்ற ஒரு படத்துல நான் நடிக்கல. என் பேர் சல்மான் கான் இல்லை அப்படின்னு ஒரு பஞ்ச் டைலாக் கூட்டு தான் நம்ம ஏஆர் முருகதாஸை தூக்கிட்டாரு போல இருக்கு. ஓகே, ஏஆர் முருகதாஸ் சல்மான் கான் இவரோட காம்போட வெளியில வர போற சிக்காண்டர் படத்தோட அபிஷியல் டீசர் தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் பண்ண போறோம். ஸோ உங்க கூட பார்த்து பார்க்கறதுல நானும் ரொம்ப ஆர்வமா தான் இருக்கேன். எனக்கு நீங்க ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும், அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணி வைங்க. ஏன்னா அதுதான் நீங்க எனக்கு தர கூலி, அதாவது நான் உழைக்கிறதுக்கான தரப்போற கூலி. ஓகே, ரொம்ப நேரம் பேச நான் நினைக்கிறேன். ஏன் முருகதாஸ் எப்படி அங்கே டைரக்ஷன் பண்ணிருக்கேன்னு பார்க்கறதுக்கு நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பார்த்து வந்துருமா? ரெடி, 1 2 3 ஆக்ஷன். கம்ப்யூட்டர் பிரஸ் சாஜிஸ் நாடியட் வாலா பிரசன்ஸ். ஓகே, சல்மான் கான் ரொம்ப சாந்தமா ரொம்ப காவியமா அழகா நடந்து போயிட்டு இருக்கிறாரு. ஒரு வழியில அங்க அழகான சிற்பங்களை பாக்குறாரு. ஓ மை காட், எல்லாம் கட்டுகள், கண்கள், கண்கள், அழகழகா சலக்கைலாம் நிக்குது மனித ரூபத்துல. 2 கடுகன் வேற போட்டுருக்கிறார். 2 கடத்த வளை தலைவர். ஓ மை காட், எல்லாம் ஹியூமன். அவரை போட்டு செல்ல பிளான் போட்டீங்களோ? அவரு ஹீரோ கொடுத்து மறந்துட்டா தம்பி. இப்படி எல்லாம் காமிச்சா என்ன சொல்றாரு, என்ன புரியல. मेरे मुड़ने की देर है. ஹாய், இது நம்ம தளபதி பண்ணுவார் பார்த்து பா. Wow, super, nice shot. Salman Khan. Wow, super இருக்கு வாகத்துல. சிக்காண்டர் அலெக்சாண்டர் produced by Rajesh ஏஆர் முருகதாஸ். முபாரக் 2025 நெக்ஸ்ட் இயர் வரப்போகுது இல்லையா? ஓகே, சூப்பர். ஓகே, எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா டீசர்ல ஒன்றுல ரொம்ப சிம்பிளா அப்படியே பவ்யமா நடந்து போயிட்டு இருக்கிறாரு நம்ம சல்மான் கான். 2 பக்கம் வந்து 4 5 சோல்ஜர்ஸ் நிற்கிற மாதிரி இருக்கு. ஃபுல்லா எல்லாம் பார்க்கும்போது சாதாரணமா ஒரு ஸ்டாச்சு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் கன் சூட்லாம் அப்படியே அடுக்கி வச்சிருக்காங்க. அதை நோக்கி அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. போயிட்டு ஒரு இடத்துல நிற்கும் போது அதில் ஒருத்தர் மட்டும் கொலை பண்ணுறாரு, ட்ரை பண்ணுறேன், அப்படி திரும்புற. எல்லாரும் அதுக்கு வந்து பார்த்தா ஹியூமனுங்கிறதே நமக்கு தெரியுது. ஆல்ரெடி நாங்களாம் கண்டுபிடிச்சிட்டோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அவர் போட்டு தள்ளும்போது போகிறது யாரு? நம்ம ஹீரோட்ட போய் நம்ம பெஞ்சம் பழிக்குமா? பழிக்காது. அவர் போட்டு தண்ணி வரல, தெரியாம போய் நிற்கிது முட்டா பேசுங்க. அதே மாதிரி அவரும் போட்டு தள்ளிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு பஞ்சுடையில் கடிச்சிட்டு வர்றாரு. வரும்போது அந்த ஷாட்டு முடிச்சிருச்சு. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் மாதிரி தெரியல, ஃபுல்லாக ஆக்ஷன் பிளாக் மாதிரி தான் இருக்குது. பார்ப்போமே. சல்மான் கான் ஏஆர் முருகதாஸ் கூட்டணி மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் நினைக்கிறேன். காரணம், நம்ம அட்லி பண்ண வேலை. இங்கேருந்து அட்லியை தூக்கிட்டு போயிட்டு அங்கே வந்து நம்ம ஷாருக் கானை வச்சு மிகப்பெரிய ஒரு படத்தை கொடுத்து 1000 கோடி வசூலையும் பார்த்துட்டாரு. இப்போ எல்லா பக்கமும் எல்லா டைரக்டர் எல்லா ஆக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரி நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து கூப்பிட்டு வந்தால் பயங்கர சென்டிமெண்ட்டாக நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்தது யாரா கூப்பிட்றான் அப்படின்னு நினச்சா இவர் வந்து என்ன பண்ணுறாரு, பாப்பா நான் கூப்பிட்றேன், பாப்பா இந்த கதையை தூக்கிட்டு வா, நம்ம பண்ணுறோம். அது 1000னா நம்ம 1500 கோடியாக வந்து அப்படி வைக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்காமல இருக்கு. ஓகே, படம் அவங்க நினைச்ச மாதிரி கண்டிப்பாக வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் திரும்ப சந்திச்சுட்டே இருப்போம். எந்த வீடியோக்கான ரியாக்ஷன் ஒப்பீனியன் பிடிச்சிச்சுப்பா நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.